எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இது அருமையான தருணம் இல்ல. நீங்க பாஜகவுடைய முரட்டு அடிதான் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் உறுதி செய்கிற தருணம் தான் இந்த தருணம். அதனாலதான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது, இப்படிப்பட்ட பாசிஸ்டுகளுக்கும் அடிமைகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி வர சட்டமன்ற தேர்தலில் சரியான பாடத்தை நீங்க கத்துக் கொடுக்கணும். செய்வீங்களா? அதிமுக அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள விட்டோம்னா தமிழ்நாட்டை மீண்டும் பாஜக கிட்ட வித்துருவாங்க. அதிமுக சொல்றாரு, இது ஒரு அருமையான தருணமா. நம்முடைய மாநில உரிமைகள் படிப்படிட்டு இருக்கு. எம்பிக்கள் எண்ணிக்கை குறைக்கிறாங்க. நாம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொல்றாரு, இது ஒரு அருமையான தருணம் அப்படின்றார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இது அருமையான தருணம் இல்ல. நீங்க பாஜகவுடைய முரட்டு அடிதான் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் உறுதி செய்கிற தருணம் தான் இந்த தருணம். அதனாலதான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது, இப்படிப்பட்ட பாசிஸ்டுகளுக்கும் அடிமைகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி வர சட்டமன்ற தேர்தலில் சரியான பாடத்தை நீங்க கத்துக் கொடுக்கணும். செய்வீங்களா? தலைவர் அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சில வாக்குறுதி மட்டும் உங்க நினைவுபடுத்த விரும்புறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் மாசம் 1000 ரூபாய், 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகையை வாங்கிட்டு வராரு. ஆட்சி அமைச்சவங்க நம்முடைய தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரு. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, அதை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல, 1500 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, 8ஆம் வகுப்பு வரைக்கும் அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல, 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்க அத்தனை பேருக்கும் கலைஞர் கனவு இல்லம் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்த விட முக்கியமான வாக்குறுதி தெரிஞ்சிருக்கோம். அனைத்து மகளிருக்கும் ஆட்சி அமைச்ச முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகளையும் 8000 ரூபாய் நம்முடைய தலைவர்கள் உங்களுடைய கைகளில் ஒப்படைச்சிருவாரு. மகளிர் நீங்க முடிவெடுத்துக்கலாம். உங்களுடைய வீடுகளுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத நீங்களே முடிவெடுத்து நீங்களே வாங்கிக்கலாம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றணும்னா வர சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போவது உறுதி. மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் வரப்போறது வந்து உறுதி. அதற்கு மேலும் வலு சேர்க்கிற விதமா இந்த மதுரை வடக்கு பகுதி தொகுதியில அண்ணன் தளபதி அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல நீங்க அத்தனை பேர் வாக்களித்து மிக பெருவாடியான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைக்க செஞ்சு கொடுப்பீங்களா? இன்னைக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி, தேர்தல் 23. இன்னும் 7 நாட்கள் தான் இருக்கு. இந்த 7 நாட்களும் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளர் சந்திச்சு இந்த பிரச்சாரத்தை சொல்லுங்க. ஏன் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும்? இந்த 5 வருஷத்துல நம்ம என்னென்ன செஞ்சிருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முக்கியமா அதிமுக அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள விட்டோம்னா தமிழ்நாட்டை மீண்டும் பாஜக கிட்ட வித்துருவாங்க. அதிமுக இத சொல்லி வாக்கு கேட்டீங்கன்னா அண்ணன் தளபதி அவர்கள் குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை கேட்கிறீங்களா? வெற்றி உறுதியா? இதையெல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் சொல்ல போன தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழ் நாட்டு கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரிய சின்னத்துக்கு வாக்குறீங்க. அந்த தளபதி அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறீங்க. உங்க அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி.